இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறதுனா மும்மொழி கொள்கை தான். இது ஒரு பிரச்சனையானு பல பேரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு பல பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட், இது ஒரு பிரச்சனையானு கேட்டிங்கன்னா ஆமாம், பிரச்சனை தான். ஏன்னா காலகாலமாக சொல்லிட்டு வர ஒரு கருத்து என்னன்னா, ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அவனை அழிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அவன் பேசுகிற மொழி அழிச்சாலே போதும். இந்த பிரச்சனை இப்போ மட்டும் வரல, மொழிக்காக பல பேர் நம்ம தாத்தா காலத்தில் இறந்துருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு தமிழ் எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். ஆனால் இப்போ ஸ்கூல் படிக்கிற பல பேருக்கு தமிழ் எழுதவும் பேசவும் அறகுறையாக தான் தெரியுது. ஒரு சிலருக்கு சுத்தமாகவே தெரியல. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற பேரில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் தமிழில் இருக்கு. இப்படி ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை இருக்கிறனால தான் பல பேரும் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, ஸ்கூலில் இது மும்மொழி கொள்கையாக இல்லாமல் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம எதுக்கு அதை கட்டாயப்படுத்தி கற்றுக்கணும்? மற்ற லாங்குவேஜ் படிக்கணும் விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்தாலே போதும். அப்போ இந்த மும்மொழி கொள்கை இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ், அதர் லாங்குவேஜ் ஒரு